அப்புறம் உனக்கு எப்படி இன்னைக்கு நாள் போச்சு? அதை ஏன்டா கேட்குற? ஒரு மாதத்துல காலேஜ் இருந்து போகுது, ப்ராஜெக்ட் வேலை அந்த வேலை இந்த வேலை சொல்லி சாகடிக்கிறாங்க. சரியான டயர்டா. ரூமுக்கு போகணும், போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை வேறு நிறைய கலெக்ட் பண்ணணும், அது இதுன்னு அவ்வளோ வேலை இருக்குது, ப்ராஜெக்ட் வேறு பண்ணணும். என்ன பண்ணுறது, விதி எல்லாம். என்ன இன்னத்துக்கே போறானுங்க, தெரிஞ்சாலும் நம்மளும் கிளம்புவோம். நில்லுங்கிறவன் காலையில் அதுக்குள்ள எப்படி விளையாண்டுருந்தேன், ப்ராக்டிஸ் போட்டுருந்தேன். யாரோ கால் ஓட்டுற மாதிரி இருக்குல்ல? எங்க வேணாம், லேப்டாப் இருக்கு. 42,000 ஆமா ஆமா, மல்லாக்கப்படுத்தி விட்டது பகல் என்ன சோகம். ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுற வேலை இருக்குது, நான் போயிட்டேன். பிள்ளைக பார்க்க போகுது நாய், இதில் பொய் வேற. சரி நம்ம தூங்குவோம். டேய் நீ தானே? ஏய் நான் இல்லடா, ஃபேன் காத்துக்கு அந்த மணி அடிச்சிருக்குடா. அதுக்குள்ள என்னை சந்தேகப்பட்ட பத்தியா? பக்கோடா பக்கோடா. டேய் எவன்டா அது மணி அடிச்சிட்டு? என்ன நடக்குங்க? ஏய் போயிரு இங்கேருந்து. வேணாம் வேணாம், நம்மளோட பாஸ்ட் அவ்வளோதான். நான் எப்படி நம்புறது? நீ வாரம் சனிக்கிழமை நைட் 10 மணிக்கு. சரி வேணாம் வேணாம் சொல்லாத, நான் நம்புறேன். நீ என் பாஸ்ட் ஓகே, நீ எப்படி இங்கே வந்த? அது ஒரு பெரிய கதை. அன்னைக்கு ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பம்பரம் விளையாண்டுட்டு இருந்தேன். காசு நீங்க வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. அப்படி விளையாடி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன். யார் நீ?
கால போயிருமா பார்க்க பைத்தியக்காரன் இருக்க. சரி இப்போதைக்கு வந்திருக்கீங்க. உனக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு, அதை கரெக்டாக யூஸ் பண்ண. இந்த மோதிரம் உனக்கு தேவை. கையை யோ இது எதுக்கு போட்டு விட்ட? ஓ சரி பைத்தியக்காரன் சரிதானே. பார்த்து எவனையும் காணா. டேய் டேய் யாரும் இருக்கீங்களா? அந்த மோதிரத்தை வச்சு தான் நான் டைம் ட்ராவல் பண்ணேன். சரி டைம் ட்ராவல் பண்ண ஓகே, எல்லாம் பாஸ்ட் தானே போவாங்க, நீ ஏன் ஃப்யூச்சருக்கு வந்த? நானும் பாஸ்ட் தான் ட்ரை பண்ணேன், எப்படி இங்கே வந்து தெரில. சரி வந்தது வந்துட்டோம், உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போலயே. ஆமாண்டா என் நிலைமே ரொம்ப மோசமா இருக்கு. இதோ இங்க பாரு சொட்டை விழுகுது, இங்க பாரு முடி நரைச்சு போச்சு. முடியல என்னால. அப்போ போட்டு நான் அதே ஸ்கூல் யூனிஃபார்ம் அதே பி யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது என்ன நினைச்சேன், காலேஜ் சூப்பரா நினைச்சியா? அப்படி கிடையவே கிடையாது. ஸ்கூலை விட காலேஜ் தான் ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப காதல்? ஆமா அது காதோட ஆயிடுச்சு. அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை. சரி நீ நைட் 1 மணிக்கு என்ன பண்ணுவ? நான் நைட்டு 1 மணிக்கு என்ன பண்ணுவேன்? மல்லாக்க கூட தூங்கிட்டு இருப்பேன். வேற என்ன பண்ண போறோம்? ஓடி கொண்டு வச்சுட்டு நீ எப்படி வந்துருச்ச? அதான் சனிக்கிழமை பார்த்து இங்கே போனேன், அப்ப இருந்துச்சு. சரி வந்தது வந்துட்ட. உன்னோட ஃபியூச்சர் எதுவுமே ஆகக்கூடாதுன்னா நான் சொல்றது கேளு. நீங்க சொல்றதா கேட்கல, நான் சொல்றது கேளு. என் லைஃப்ல எல்லாத்தையுமே நான் ரொம்ப லேட்டா தான் பண்ணேன். நீயாச்சு சரியான டைம்ல கரெக்டான செய். சரியா? அப்புறம் விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கிறதும் முக்கியம் இல்ல, தோக்குறதும் முக்கியம். அப்ப எதுதான் முக்கியம்? எது நமக்கு போகடா. குட் மார்னிங் சார். ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணி வச்சு முடிச்சிடலாம் சார். என்ன ஆக்டிவிட்டிப்பா பார்த்தீங்க? சைக்காட்ரிக் வந்து மார்க்கெட் ஏற்கனவே நிறைய இருந்துச்சுங்க சார். எக்ஸாம்பிள் சோடியம் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் நிறையாவே இருந்துச்சுங்க சார். அதில் வந்து நாவல் ட்ரக் சிஸ்டம் மூலமாக பேச்சஸ் பண்ணியிருக்கீங்க சார். அதனால் நம்மளோட ஆக்டிவிட்டி ஆஃப் ட்ரக் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். கம்பேரிட்டிவ் மார்க்கெட் அவைலபிள் ட்ரக்ஸை விட 10 நிமிஷத்துலேயே நம்மளோட ட்ரக் வந்து ரேப்பிடாகவே ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறேங்க சார். ரிப்போர்ட் என்னப்பா கிடைச்சது? ரிப்போர்ட் பாசிட்டிவ் சார். ஃபர்தராக இது இன்னும் டெவலப் பண்ணுங்கப்பா. வடா ராயப்பா, ப்ராஜெக்ட் என்னாச்சு? சக்ஸஸ் தான். நம்ம பண்ண என்ன இருந்தது? இதுக்கு ஏன்னா நேற்று நான் புலம்பிட்டு இருந்தேன். ஆச்சு நேற்றுங்கிறது இறந்த ஒன்று, நாளைக்குங்கிறது பிறக்கப்போகிற ஒன்று. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையே ஒரு விளையாட்டு கண்ணு தான். அதை ஜெயிக்கிறமா தோக்குறமா முக்கியம் இல்லை, எப்படி விளையாடுங்கிறது தான் முக்கியம். சம்மந்தமெல்லாம் பேசு. ப்ராஜெக்டே உங்களை வச்சு தாண்டா.